ரஷ்யாவினுடைய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய குரோக்கஸ் சிட்டி ஹால் மிகப்பெரிய அளவில் தீவிரவாத தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கிறது. 60லிருந்து 80 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்னும் கிட்டத்தட்ட 125க்கும் அதிகமான நபர்களுக்கு காயமடைந்திருக்கிறது அப்படிங்கிற தகவலையும் காலையிலிருந்து எல்லா வீடியோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சோஷியல் மீடியாவில் கூடுதலாக அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே இதற்கு பின்னாடி இருப்பது ISIS அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, நாங்கள் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி சம்மதித்திருக்கிறார்கள். ரஷ்யாவினுடைய பார்வையும் உலக நாடுகளுடைய பார்வையும் சோஷியல் மீடியாவினுடைய பார்வையும் என்டையர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குறிப்பாக இந்த பராக் ஒபாமா அவர்கள், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிஐஏக்கு கூடவே வேலை செய்யக்கூடிய மொசாட் கூடவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ISIS மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிற பலவிதமான தியரி இப்போ வெளியில் வந்துட்டுருக்கு. ரஷ்யாவினுடைய புதிய அதிபராக பதவியேற்ற புட்டின் அவர்கள் பழைய அதிபராக இருந்தபோது என்ன செய்தாரோ அதையே இப்போ செய்வாரா, இல்லை இன்னும் கொஞ்சம் ஆழமாக இறங்கி அடிப்பாரா அப்படிங்கிறதான் பலருடைய கேள்வி. இந்தியாவினுடைய ஃபுல் சப்போர்ட் இப்போது ரஷ்யாவுக்கு மீண்டும் மாறி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா தீவிரவாதம். இதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். தீவிரவாதம் எந்த நாட்டில் எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி, அதை எதிர்க்கக்கூடிய முதல் நாடு இந்தியாவாக தான் இருக்கும். ஏன்னா தீவிரவாதத்தால் இந்தியாவுக்கு ஏற்பட்ட இழப்புகளும் அதுக்காக நம்ம கொடுத்த ப்ரைஸ் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய அளவு ஹியூஜ் அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்கா மற்றும் உலக நாடுகள் அப்படின்னு சொல்லும்போதே தீவிரவாதிகள் அமெரிக்கா மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளை அடிக்கடி அட்டாக் பண்ணுறது ஒரு பெரும் மாரத்தோனாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படின்னா காலங்கள் செல்ல செல்ல ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக வெளியில் வரும்போது தான் பல தீவிரவாத இயக்கத்தையும் உருவாக்கிய நாடு அமெரிக்கா தான் அப்படிங்கிறத பல வரலாற்று ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்துகிறாங்க. அது பராக் ஒபாமா அவர்களுடைய காலத்தில் ISIS அப்படிங்கிற அந்த தீவிரவாத குழு அவரால் தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் நிறைய கான்ஸ்பிரசி தியரி அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அது கான்ஸ்பிரசி தியரியா உண்மையா அப்படிங்கிறத உங்களுடைய பார்வைக்கே விட்டுடுறேன். இந்த ISIS அப்படிங்கிறவங்க ஏன் உருவாக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத முதல்ல தேடி போகலாம். ரஷ்யாவுக்குள்ளே இவங்க ஏன் நுழைந்தார்கள் அப்படிங்கிறதும் அடுத்ததான் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி தான். ISIS அப்படிங்கிற அமைப்பு அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்கா யாரெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் படையை அனுப்பி அந்த படையை அந்த நாட்டுக்கு எதிராக போராட வைப்பது அப்படிங்கிறது கைவந்த கலை. அப்படித்தான் படையை அனுப்புனா அது அமெரிக்காவினுடைய பெயர் டேமேஜ் ஆயிரும். அதுக்கு பதிலாக வேர்ல்ட் ட்ரெயின்டு ஃபைட்டர்ஸ், அப்படி இல்லைனா மதத்தின் பெயரால் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குழுவை அமைத்து அந்த குழுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களையும் கொடுத்து அவங்கள எதிரி நாட்டுக்கு எதிராக போராட வைப்பது மட்டும்தான் அமெரிக்காவினுடைய குறி. இப்படித்தான் தீவிரவாதிகள் உருவாக்கப்படுகிறார்கள். தானாக உருவாகக்கூடிய தீவிரவாதத்தை விட இப்படி மெர்சனரிஸ் வடிவில் உருவாக்கப்பட்ட தீவிரவாதிகளுக்கு அதிநவீன வெப்பன்ஸ் கிடைக்கும், அதிநவீனமான ட்ரைனிங் கிடைக்கும், மிகப்பெரிய அளவில் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட், உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல எப்படி தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படிங்கிற பக்கா பிளானிங் அப்படிங்கிறதும் கிடைக்கும். ஸோ நார்மல் டெரரிஸ்ட்டுக்கும் இவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த 4 விஷயங்கள் தான். இந்த 4 விஷயங்களுமே அமெரிக்கா ஓரியன்டாக இருக்கக்கூடிய இல்லாட்டி அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் அவங்களுடைய தாக்குதலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் சூப்பராக இருக்கும். சரி, ஏன் இந்த தீவிரவாதத்தை உருவாக்குறாங்க அப்படிங்கிற கேள்வி நேரடியாக ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள்ட்டே கேட்குறாங்க ஒரு தடவை. புட்டின் அவர்கள் சொல்கிறாங்க, சிரியாவுக்குள்ள யார் வந்திருக்காங்க, ISIS வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, யார் இந்த ISIS அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நார்மலாக மெர்சனரிஸை நம்ம பார்த்துருப்போம். காசுக்காக மாரடிக்கக்கூடிய நபர்கள், காசுக்காக போர் புரியக்கூடிய நபர்கள். இந்த காசுக்காக அப்படின்னு சொல்லும்போது யார் கூடுதல் காசு கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் நின்று போராடக்கூடியவங்க தான் மெர்சனரிஸ். இல்லை எந்த பக்கம் கூடுதலாக காசு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி இன்னொரு பக்கத்தை வீழ்த்த நினைக்கக்கூடிய நபர்கள் தான் மெர்சனரிஸ். அதே மாதிரியான மாடர்ன் மெர்சனரிஸ் தான் இந்த டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க புட்டின் அவர்கள். அப்படி சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அவர் அதற்கு சில எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறார். இந்த எக்ஸ்பிளனேஷனை உங்கள் மனசையும் நல்லபடியாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை அட்லீஸ்ட் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக கேளுங்க. இந்த சிரியாவுக்குள்ளே நுழையக்கூடிய ISIS தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு உள்ளே நுழையிறாங்க. நாங்கள் தீவிரவாதிகள் அங்கே இருக்கக்கூடிய ஆசாத் அமைப்புக்கு இல்லாட்டி ஆசாத் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடுகிறோம் அப்படின்னு சொல்லி வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நவீன ஆயுதங்கள், நவீன போர் யுக்திகள் அப்படிங்கிறத ரொம்ப பெரிய அளவில் ஃபேஸ் பண்ண முடியாமல் தோற்று ஓடுகிறார்கள் ஆசாதினுடைய இராணுவம். அடுத்ததாக அவங்க செய்கிறது என்ன, அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளை பிடித்தெடுக்கிறார்கள். இந்த எண்ணெய் கிணறுகளை பிடித்தெடுத்து விட்டார்கள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அமெரிக்காவுக்கு தெரியாதா அப்படிங்கிற கேள்வியை புட்டின் அவர்கள் கேட்குறாங்க. எல்லா நாடுகளும் எல்லா நாட்டு தலைவர்களும் யார் யார் எங்கெங்கே இருக்காங்க அப்படிங்கிற உளவு வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா, CIA, மொசாட் போன்ற அமைப்புகளுக்கு தெரியாமல் ஒரு எண்ணெய் கிடங்கை ஒரு தீவிரவாத இயக்கத்தால் எப்படி பிடிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி கேட்டதோடு மட்டும் இல்லாமல் அந்த எண்ணெய் கிடங்கிலிருந்து இந்த தீவிரவாதிகள் இல்லாட்டி ISIS அமைப்பை சார்ந்தவர்கள் என்ன செய்கிறாங்க,
எண்ணெய் எடுக்கிறாங்க, கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்க. இந்த கச்சா எண்ணெய் விற்பனை செய்யணும் தானே, அதற்கும் சில நாடுகள் தயாராக இருக்காங்க. கச்சா எண்ணெய் விற்கப்படுகிறது. இப்போ புட்டின் அவர்கள் கேட்கறது என்னன்னா, அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் மீது பொருளாதார தடை போடுறீங்க, அவங்க கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுங்கிறீங்க, அவங்க நாட்டுக்குள்ள இன்டர்னல் ஸ்ட்ரைக் நடத்துறீங்க, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துறீங்க. இதெல்லாம் நடத்தக்கூடிய அமெரிக்கா ஒரு தீவிரவாத அமைப்பு உருவாக்கக்கூடிய எண்ணெயை விற்கக்கூடாது, அதை வாங்கக்கூடாது அப்படிங்கிற பொருளாதார தடையை இன்னும் ஏன் போடலை? அவங்க ஒரு எண்ணெய் கிணறுல வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணெய் கிணறை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை ஏன் இன்னும் அமெரிக்கா அழிக்கவில்லை? காரணம், அப்படி ஐஎஸ்ஐஎஸால் எடுக்கக்கூடிய எண்ணெய் பாதிக்கும் மேலே எங்கே தான் போயிட்டு இருக்கு? நேரடி அமெரிக்காவுக்கும் மறைமுகமாக அடுத்த பாதி அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவை ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் செல்கிறது அப்படின்னு சொல்றாரு ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள். ஸோ இதுதான் ஐஎஸ்ஐஎஸ்னுடைய வரலாறு. அவங்களுடைய பணம் எங்கேருந்து வருது, அவங்களுக்கு தேவையான உதவிகள் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நேராக நம்ம ரஷ்யாவுக்கு வரலாம். ரஷ்யா இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி பராக் ஒபாமா அவர்கள் யூகேக்கு போகிறாங்க. பெரிய அளவில் ரஷ்யாவுக்கு எதிரான காய் நகர்த்தலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் நினைத்து கொண்டிருக்கிறது என்பது நாம் அறிந்த உண்மைதான். பிரான்சினுடைய மேக்ரோன் அவர்களிருந்து ஜெர்மனி வர எல்லாருமே ரஷ்யாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்த வேண்டும், ரஷ்யாவுக்கு எதிராக நம்முடைய ட்ரூப்ஸ் அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றிய ராணுவம் தயாராக இருப்பதாக மேக்ரோன் அறிவித்ததும், அதற்கு நாட்டோ எதிர்ப்புகளை தெரிவித்ததும் எல்லாமே நம்ம ஃபயர் அப்டேட்லையும் பார்த்துட்டோம். தமிழ் பட்சத்தில் இதெல்லாம் முக்கியமான காணொலி அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரியே நடந்துருச்சு. ஸோ மேற்குலக நாடுகளுடைய பக்கா பிளானிங்ல ரஷ்யாவை அடிக்க வேண்டும். நேரடியாக அடிச்சா ரஷ்யா என்ன செய்வாங்க? திரும்ப எல்லாரையும் அடிப்பாங்க. ஒரு யுத்தம் அப்படிங்கிறது எல்லா நாடுகளும் சந்திக்க நேரிடும். ஸோ மறைமுகமாக அடிப்பதற்கு நமக்கு தேவை, மறைமுகமாக நம்ம பேர் வெளியில் வராமல் இருக்க ஒரு குரூப். அதுக்காக மறுபடியும் தீவிரவாதம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்ட அதே தீவிரவாதிகளை இங்கே அழைத்து வருகிறார்கள். சொல்லப்போனால் 4 to 6 நபர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 4 நபர்கள் 2 நபர்களை பிடித்து விட்டார்கள், 2 நபர்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2ல் ஒரு தீவிரவாதியை நாங்கள் கொண்டுட்டோம்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யாவினுடைய ராணுவம். ரஷ்யாவினுடைய ராணுவம் மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் கோபத்தில் இருக்காங்க. சொல்லப்போனால் அமெரிக்கா மேற்குலக நாடுகள் அவங்களுடைய காய் நகரத்தில் ரஷ்யாவுக்குள்ள ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 தினங்களுக்கு முன்னாடி பராக் ஒபாமா அவர்கள் யூகேக்கு போனதும் அங்கே பெரிய அளவில் டிஸ்கஷன் நடந்ததும் இதற்கான தாக்குதல், அந்த தாக்குதலுக்கான திட்டமிடுதலா அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்பிரசி தியரி மட்டும்தான். அதுக்கான வேலிட் எவிடன்ஸ் நம்மகிட்ட கிடையாது. ஆனால் அதே மாதிரி 2 தினங்களுக்கு முன்னாடியே இஸ்ரேலினுடைய ஒரு மினிஸ்டர் ஒரு பெரிய ஆங்கில ஊடகத்துக்கு அவர் பேட்டி அளிக்கும் போது ரஷ்யாவில் பெய்ட் த பிரைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரஷ்யா பெரிய அளவு விலை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, என்னையா இஸ்ரேல் ஹமாஸ் போர் புரிஞ்சிட்டு இருக்கீங்க, ரஷ்யா ஏன் பிரைஸை பே பண்ண போறாங்க, ஏன் அந்த அளவுக்கு இழப்புகள் ரஷ்யாவுக்கு வரப்போகுது அப்படின்னு கேட்டபோது, இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிராளிகளை சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடு ரஷ்யா. ரஷ்யாவினுடைய சப்போர்ட் இருக்கிறனால தான் அந்த எதிராளிகள் எங்களை அடிக்கிறார்கள், உடனடியாக ரஷ்யா மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரியே இப்போ மறுபடியும் ரஷ்யாவுக்குள்ள ஒரு பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த அட்டாக் நடந்தது மட்டும் இல்லாமல் மொசாட் இதுக்குள்ள பங்கு பெற்றிருக்கலாம். மொசாட், சிஐஏ உருவாக்கிய ஐஎஸ்ஐஎஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் ரஷ்யாவுக்கு எதிரான இந்த தாக்குதல் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ரஷ்யாவின் சார்பாக இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனுடைய அரசியல் இல்லாட்டி உக்ரைனுடைய ராணுவ வீரர்கள் யாராவது இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னா எல்லோரும் டெஸ்ட்ராய் செய்யப்படுவார்கள். சொல்லப்போனா இது ரஷ்யாவுக்கு எதிரான யுத்தமாக பார்க்கப்படுகிறது. இந்த யுத்தத்தில் ரஷ்ய மக்களை காப்பாற்றுவதற்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம், சீக்கிரமா எங்களுடைய அட்டாக் அப்படிங்கிறதும் இருக்கும், ஐஎஸ்ஐஎஸை ஒழிப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்காங்க. ஐஎஸ்ஐஎஸை மட்டும் ஒழிக்க போகிறாங்களா, ஐஎஸ்ஐஎஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்புகள் தலைவர்கள் இவங்களுடைய தலைகள் எல்லாமே உருளுமா அப்படிங்கிறது எல்லாமே புட்டின் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்க போகுது. அந்த 4 தீவிரவாதிகள் வெல் ட்ரெயின்டு பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க நடந்துக்கிட்டே அவங்க ஃபயர் பண்ண விதத்தை வைத்து நிறைய பேர் சொல்கிறாங்க இதுக்காகவே இவங்க ட்ரைனிங் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ சாதாரணமாக ஒரு குட்டி அமைப்பு இல்லாட்டி அந்த குட்டி அமைப்பை சார்ந்தவர்கள் திடீர்னு ஏற்பட்ட ஒரு தீவிரவாத அட்டாக் அப்படின்னு சொல்லி இதை நினைக்க வேண்டாம். ஏன்னா அவ்வளோ நபர்கள் மாஸ்கோவினுடைய க்ரோக்கஸ் சிட்டி மாலில் கூடியிருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அமெரிக்கா ஒரு எச்சரிக்கை கொடுத்ததாக அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ரஷ்யாவில் மக்கள் அதிகமாக நடமாடும் இடங்களில் ஒருவேளை தீவிரவாத அட்டாக் நடத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கு அமெரிக்கா வார்னிங் கொடுத்ததாகவும் ரஷ்யா அதை உதாசீனப்படுத்தியதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. சொல்லப்போனால் ரொம்ப குரூஷியலான டைமில் ரஷ்யா இருந்துட்டு இருக்காங்க. ரஷ்யாவுக்கு மட்டும் இந்த பிரச்சனையாக இருக்காது, டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் அவருடைய அரசியலுக்கும் இது ஒரு பிரச்சனையாக மாறலாம். மேலும் விவரங்களுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டியது தமிழ் பொக்ஷம். இதனுடைய ஃபயர் அப்டேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வியூகத்தில் சொல்ல போகிறோம். வியூகத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.